வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு வாரம் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. வேந்தர் டிவி நிறுவனத்திற்கும் வேந்தரின் இளைய வேந்தரான SRM ரவி அண்ணனுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்த வாரம் 30/9/2024 முதல் 6/10/2024 வரை, புரட்டாசி 14 புரட்டாசி 20 வார ராசி பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடுகள். எப்பொழுதுமே நமக்கு புரட்டாசி என்றால் பெருமாள். ஆனால் இந்த புரட்டாசியில் பெருமாளுக்கு, பெருமாளுடைய பக்தர்களுக்கு பெரும் சோதனை. லட்டு கலப்படம். லட்டு பிரசாதம் உலகத்தில் பெருமாள் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுகிறார் என்று நம்பக்கூடிய பக்தர்களுக்கு உள்ள மீன் எண்ணெய், பன்னி கொழுப்பு, அந்த எண்ணெய், இந்த எண்ணெய், அது மிக்சிங், இது மிக்சிங், இன்னும் மனித மாமிசம் தான் மிக்சிங் இல்லை, அதில் எல்லாமே மிக்சிங். அதுக்கு வேற்று மதத்தினர் கூட கண்டனம் தெரிவிக்கிறாங்க. மற்ற மதத்தினர் கூட இதெல்லாம் அயோக்கியத்தனம் என்று சொல்கிறார்கள். உலகம் முழுவதும் மக்கள் இருக்கக்கூடியவர்கள், உலகம் முழுவதும் எல்லா லெவல்லையும் இதுபோல் ஆன்மீகத்தில், பக்தர்களுடைய விஷயத்தில், பக்தர்களுடைய பிரசாதத்தில் இதுபோல் கலப்படம் செய்பவர்களெல்லாம் மனிதர்களா என்று எல்லா ரூபத்திலும் கண்டன குரல். ஆனாலும் சிலர் அதுக்கு வக்காலத்து பிடிக்கிறார்கள். அதற்கு ஒரு வெள்ளைக்கொடி காட்டுகிறார்கள். ஏன்னா நீங்கள் செத்தா போயிட்டீங்கன்ற. சாவறதுக்கு பிரசாதம் கிடையாது, வாழ்கிறதுக்கு தான் பிரசாதம். அதாவது ஒரு திருப்பதி லட்டு என்பது எப்படின்னா, காலகாலமாக ஒரு மனிதர் திருப்பதிக்கு போயிட்டு வந்தாங்கன்னா நண்பர்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு, உறவினர்களுக்கு, வேலைக்காரர்களுக்கு எல்லோருக்கும் இந்த திருப்பதி லட்டு வந்திருக்குன்னு கொடுப்பாங்க. அந்த திருப்பதி லட்டு கொடுக்குறவரும் நின்று தான் கொடுப்பார், வாங்குறவங்களும் நின்று தான் வாங்குவாங்க. ஏன்னா எவ்வளோ பெரிய முதலாளியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய அரசியல் தலைவர்களாக இருந்தாலும், ஏன் பிரதம மந்திரியாக இருந்தாலும் கூட திருப்பதி பிரசாதம் என்றால் பெருமாள் தன்னிடத்தில் வருகிறார் என்று எழுந்து இருக்கையை கூப்பி வாங்கி பயபக்தியுடன் கண்ணில் ஒத்தி கொண்டு தான் அதில் கூட ஒரு சிட்டிகை எடுத்து தான் சாப்பிடுவாங்க. அதுனா ஸ்வீட்டு கடை லட்டுவான்னா, அதில் இவ்வளோ பெரிய கலப்படம் என்று சொல்லுகிறார்கள். அந்த கலப்படம் என்பது சொல்லக்கூடியவர்கள், குற்றச்சாட்டு வைக்கக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட 70 கோடி மக்களுக்கு குலதெய்வமாக இருக்கக்கூடிய 140 கோடி மக்களில் 70 கோடி மக்கள் பெருமாள் பக்தர். ஏதாவது ஒரு முறையாவது திருப்பதிக்கு அவர்கள் வாழ்க்கையில் போயிட்டு வந்திருப்பார். அப்படிப்பட்டவர் ஏழையிலிருந்து அம்பானி வரைக்கும் பெருமாள் பக்தர். அதுக்கு தமிழ்நாட்டில் தான் அதிகமான பக்தர்கள் இருக்கிறவர்கள். அதில் தமிழ்நாட்டு அரசியலில் பார்த்திங்கன்னா, நான் எந்த கட்சியாக இருக்கட்டும், நான் ஜோதிடன், பெருமாள் பக்தன், இந்து நம்பிக்கை உடையவன், இந்து தெய்வங்கள் மீது பற்று உடையவன், அதை பற்றியே காலம் ஃபுல்லாக பேசுவேன், உயிர் இருக்கிற வரைக்கும் பேசுவேன். உயிர் மறைந்த பிறகும் என்னுடைய பேச்சு அதுக்காக தான் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், இது தவறுன்னு சொல்லிட்டு போகலாம். இதுக்கெல்லாம் ஒவ்வொருத்தர் குறை, அதை சொன்னியே, அதை அதுக்கு அரசியல் பேசுவதில்லை. இவ்வளோ பெரிய மக்களின் நம்பிக்கை வீணடித்திருக்கிறார்கள். இதே வேறு மதத்தில் நடந்தால் நம்ம சந்தோஷப்படுவோமா? படமாட்டோம். ஏன்னா மத நம்பிக்கை என்பது முக்கியம், அதில் தெய்வ நம்பிக்கை என்பது அதோட முக்கியம். மதம் வேணுமானாலும் பிடிக்காமல் போகலாம், தெய்வ நம்பிக்கை என்பது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய விஷயம். கடவுளை நீ நம்பலைன்றதுக்காக நீ கடவுளை நம்பலை, உங்கூட நான் பேச மாட்டேன்னு சொல்கிறது இல்லையே. கடவுளை நம்பலைன்றதுக்காக உன்னோட ஹோட்டலுக்கு நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறது இல்லை. அது உங்கள் விருப்பம். இங்கே எப்படின்னா, இந்து மதத்தில் ஏதாவது நடந்தால் கேலி கிண்டல், ரொம்ப சந்தோஷம். அது யாருக்குன்னா இந்துக்களுக்கே அதில் ஒரு சந்தோஷம். நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்பட்டாலும் இதெல்லாம் எப்படின்னா, பெருமாள் கோயிலில் நடந்த இந்த லட்டு பிரச்சனை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்லையும் சீர்திருத்துவாங்க. ஏன்னா உலகத்தில் ஆஸ்திரேலியாவில் கோயில் இருக்குது, அமெரிக்காவில் கோயில் இருக்குது, அரபு கண்ட்ரியில் கோயில் இருக்குது, துபாயில் கோயில் இருக்குது. எல்லா கோயிலையும் பிரசாதம் உண்டு. புளியோதரையிலேருந்து, வடையிலேருந்து, கற்கண்டுலேருந்து ஏதோ பிரசாதம் இருக்குது. இனி எல்லா கோயிலையும் பிரசாதம்.
அதில் நம்மளுடைய தமிழ்நாட்டில் நிறைய கோயிலில் வந்து நிறைய பிரசாதத்தை பற்றி நிறைய கதைகள், அதெல்லாம் இப்போ சரியாகும். திருச்செந்தூர் கோயிலில் 2.5 கோடி ரூபாய் கொடுத்து பஞ்சாமிர்தம் எடுத்திருந்தார் ஒரு டெண்டர். பாவம், அவர் 2.5 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு அவர் பக்தர்கள்கிட்ட விற்று சம்பாதிச்சு கூலி ஆளுங்களுக்கு கொடுத்து லாபத்தை சம்பாதிச்சு வட்டி காசை கட்டி இருக்கணும். அங்கே ஒரு அதிகாரி வந்தார், பஞ்சாமிர்தம் வந்து நீ ஆர்ட் ஆஃப் த இதில் வச்சுருக்கிற கோயிலில், அப்போ தானே மக்கள் வாங்குவான், பக்தர்கள் வாங்குவான். கடற்கரையில் குளிக்கிற இடத்துல போட்டார். இன்னொரு கடையை தூக்கின்னு போய் செருப்பு கடையில் போட்டார். அதிகாரி இல்லை, பெரிய படிப்பு படிச்சிருக்காருல, 2.5 கோடி ரூபாய் வாங்கணும்னு தலையில் துண்டு போட்டான். இது தமிழ்நாட்டில் தான் ரெகுலராக நடக்கக்கூடிய டெண்டர் 2 வருஷத்துக்கு விடலை. அதெல்லாம் நம்மளே பண்ணிக்கலாம், அப்படி பண்ணிக்கலான்னு சொல்லி அதில் தரம் இருக்குதா, டெண்டர் விடுறதில் இந்த கோட்டுப்பாடு இருக்கா, இந்த லெவலில் நீ பண்ணு, இந்த விலையில் விற்றுக்கோ, இந்த லெவலில் தரம், இந்த கிரேடு, இந்த பொருளெல்லாம் சேர்த்து பண்ணி நல்ல ஐட்டமாக கொடுத்தாலும் 10 பிரசாதம் வாங்குறவங்க 1 பிரசாதம் வாங்கினாலும் ஹாப்பியாக இருப்பான். அதுதானே முறை. தரம் நிர்ணயிக்கிறது தானே முறை. கிட்டத்தட்ட ஒரு ஆண்டில் டெண்டரை காலி பண்ணி கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் அவுட்டு. ஆடிட்டிங்கில் இருக்கிற விஷயந்தான் பேசுகிறோம். கவர்மெண்ட்டுக்கு 5 கோடி ரூபாய் இழப்பு. சிஎம் ஆஃபீஸ்லேருந்து எந்த அதிகாரிகளும் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு ஒரு ஆளுடைய அத்துமீறல். இது திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய மக்கள், திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய பக்தர்கள், இவங்க தான் கொண்டு வரணும். இப்போ என்னென்னா, திருப்பதிக்கு வந்ததுனால திருப்பதியில் கூட யார் வேணுமோ ஆட்சி செய்யட்டும். இவ்வளோ ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளாக பிரசாதம் உண்டு. இப்போ நேற்று வரல, 2014ஆம் ஆண்டே புவிசார் குறியீடு வந்துடுச்சு, ஜிஐ வந்துடுச்சு. இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு உண்டான புவிசார் குறியீடு. எதுக்கு? திருப்பதி லட்டுக்கு. 1715ஆம் ஆண்டு ஆரம்பித்தது தான். போட்டு என்ற சமையல் அமைப்பிலிருந்து ஆரம்பித்து சிறப்பு சமையல் அறையில் பாரம்பரியமான முறையில் தயாரிக்கக்கூடிய பிரசாதம் தான் இந்த லட்டு. ஏதோ நேற்று ஆரம்பிக்கலை. இதில் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு ஆட்சி செய்தவர்களுக்கு ஒன்று தெரியணும். அது சந்திரபாபு நாயுடாக இருக்கட்டும், என்டி ராமாராவாக இருக்கட்டும், ராஜசேகர ரெட்டியாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி காங்கிரஸாக இருக்கட்டும், திருப்பதியில் இவ்வளோ முக்கியமான ஒரு கோயில், இவ்வளோ உலகத்திலே வாட்டிக்கனுக்கு அடுத்து அதிக வருமானம் இந்தியாவில் வரக்கூடிய கோயில். இப்போ ராமர் கோயிலுக்கு வருதுன்றாங்க, அந்த பிரச்சனை வரல. ராமருக்கு வருதோ பெருமாளுக்கு வருதோ, நான் எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். அந்த தரம் பிரிக்கிறதுக்கு லேப் இன்னும் திருப்பதியில் இல்லைன்றாங்க. எவ்வளோ பெரிய, அது வேறு ஏதாவது சொல்லணும். ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்கு, ஒரு இந்த நெய்யை தரம் பிரித்து கண்டுபிடிக்கிறதுக்கு அங்கேயே ஒரு லேப் இல்லையா? ஏன் லேப் வச்சா பிச்சைக்காரன் ஆகிடுவாங்களோ? 300 ரூபாய் டிக்கெட்டு, அந்த டிக்கெட்டு, தோமாலா தரிசனம், கல்யாண தரிசனம், ஜெர்கண்டின்றதுக்கு டிக்கெட்டு, எல்லாத்துக்கும் டிக்கெட்டு, டிக்கெட்டு, அன்னதானத்துக்கு டிக்கெட்டு, கும்பாபிஷேகம் பண்ணுறதுனால எவனாவது துட்டு கொடுக்கணும். கோயிலேருந்து 10 பைசா எடுக்கிறது இல்லை. பூ அலங்காரத்துக்கு யாராவது டோனர் வந்துக்கினே இருப்பாங்க. 10 பைசா உண்டியில் போன பணம், பேங்க்கில் போன பணம், விஜயா பேங்க்கில் போன பணம் எதுக்கும் வராது. எல்லாமே டோனர். ஒரு பெயிண்ட் அடிக்கணும் டோனர், ஒரு டியூப் லைட்டு போடணும் டோனர், எல்லாமே டோனரு. ஆனால் நெய் வாங்கிறதுக்கு, இவ்வளோ நெய், இவ்வளோ லட்சக்கணக்கான லட்டு தயாரிக்கிறதுக்கு, மற்ற பிரசாதம் தயாரிக்கிறதுக்கு எவ்வளோ லிட்டர் நெய் டெய்லி ஆகுது. அதை ஒரு தரமாக இருக்கிறது செக் பண்ணுறதுக்கு ஒரு லேபு கிடையாது. ஒரு ஏன் வைக்க வேண்டியதானே ஸ்டோரேஜ் குடவுன்லாம்? கீழேயே வந்து இங்கே சென்னையில் ஐனாவரத்தில் குஜராத்து சமூகம் 14 ஏக்கர் டொனேட் பண்ணியிருக்காங்க. சென்னையில் ஆர்ட் ஆஃப் த சிட்டியில் 200 கோடி வச்சா கூட 2800 கோடி. அது கிட்டத்தட்ட 2800 பசுமாடை போட்டு
அப்படியே அந்த பசுமாடு இடத்துல தரையில் சாதம் போட்டு சாப்பிட்லாம், பிஞ்சிரா போல்னு இருக்குது. போய் பாருங்கள், சென்னையில் கோசாலை இவ்வளோ பெருசு இருக்கா, செல்வி சொல்கிறான்னு நம்பாதீங்க. குஜராத்திலேருந்து உணவுக்கு வந்து அந்த பசுமாடுகளுக்கு சத்துணவு திட்டம், சத்து உருண்டைகள் டன்னாக வருது. நீங்கள் டொனேட் பண்ணால் கூட நல்ல பச்சையில் இந்த காஞ்சதெல்லாம் போட மாட்டாங்க, நல்ல நாட்டு மாடுகள். ஒரு ட்ரஸ்ட்டு கிட்டத்தட்ட அத்தனை வருஷமாக நடத்துகிறாங்க. திருமலை திருப்பதி வர பணமும் பத்தாதுன்னு ஊரெல்லாம் வேறு பிரான்ச் ஓப்பன், எல்லா ஊர்லேயும் பிரான்ச்சு. அந்த பிரான்ச்சும் யாராவது கட்டி கொடுக்கறது தான். இப்போ சென்னையில் பத்மாவதி கோயில் கூட ஒரு முன்னாள் நடிகை அம்மா தான் கட்டி கொடுத்தாங்க. அங்கேயும் வந்து உண்டியல் வச்சுக்க வேண்டியது. ஏன் இதெல்லாம் பார்க்க தெரியாதா? அதாவது பசுனை டெண்டர்ன்றது, பசுனை ஹோல்சேலில் எடுத்தாவே 850 ரூபா, ஆனால் 320 ரூபா கொடுத்து வாங்குறாங்களா. அவன் பசுனையில் என்ன பண்ணுவான்? மீன் தான் போடுவான். எல்லாத்துக்கும் ஒரு தரம் இருக்குல்ல, எல்லா கிரேடும் வேணும், துட்டும் கொடுக்க மாட்டாங்க. சரி, நீங்களே பண்ணிக்க வேண்டியதானே. ஒரு பெரிய கோசாலை 10,000 மாடு 20,000 மாடு வச்சு ஒரு பெரிய மில்க் இண்டஸ்ட்ரி பண்ணி பால் வெண்ணெய் எல்லாமே பெருமாளுக்கு பக்தர்களுக்கு அன்னதானம் தான் நடக்குது. அதில் எவ்வளோ பேருக்கு வேலை கொடுக்கலாம். அந்த பசுமாடு கோசாலாவை சுற்றி பார்க்குறதுக்குன்னே மக்கள் அவ்வளோ பேர் ரெடியாக இருப்பான். பசுக்கள் வந்து இந்தியாவுடைய, அதாவது இந்துக்களுக்கு வந்து ஒரு மகாலட்சுமி மாதிரி. அது பசுமாடு சாப்பிட்றவங்க சாப்பிட்டோம், அது வந்து உணவு முறையில் நம்ம போய் பேசக்கூடாது. ஆக திருப்பதியில் பெருமாள் கொண்டு வந்த தாண்டவம் என்னை பொறுத்த வரைக்கும், கொண்டு வந்தவங்க தண்டிக்கிறாங்க, அதெல்லாம் அடுத்த விஷயம், அதெல்லாம் தெய்வம் பார்த்துக்கும். பெருமாள் எப்படி பண்ணுவாருன்றது பார்த்துப்போம். கலியுக கடவுள் பெருமாள் அவதாரம் ஏற்கனவே நான் சொல்லிகிட்டு இருக்கிறது தான். எல்லா உங்களதில் குறிப்பாக அடுத்த 6 வருஷத்துக்கு தெய்வம் தான் காப்பாற்றணும் உலகத்தை. ஸோ பெருமாள் வந்து இன்றைக்கி வந்திருக்கிற இந்த பெருமாள் கோயில் பிரசாதம் ஏதோ கடைக்கோடியில் இருக்கிற விநாயகர் கோயில் பிரசாதம் வரைக்கும் நல்லா ஆகிறதுக்காக ஒரு வழிமுறையாக தான் நான் பார்க்குறேன். எல்லா கோயில்களிலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கோயிலில், நார்த் இந்தியா கோயிலையும் இதே தான். அங்கே மட்டும் நான் பாலாறு தேனாறு ஓடுது. எங்கெல்லாம் கோயில் சொத்தை கொள்ளையடிக்கிறது தான், கோயில் சொத்தை ஆட்டையை போடுறது தான். சிவன் சொத்து கொலநாசம் சொன்னாலும் தேடி தேடி சிவன் சொத்தில் தான் கொள்ளையடிக்கிறது. அதுபோல் கொள்ளையடிப்பவர்களுக்கெல்லாம் அதெல்லாம் இனிமேல் எல்லாமே இல்லாமல் பிரசாதத்தில் மக்கள் எல்லாம் இது வந்ததுனால சோஷியல் மீடியாவில் இவ்வளோ பரபரப்பானனால இனி எல்லா அதிகாரிகளும் அந்தந்த கோயிலில் இருக்கிறவர்களெல்லாம் பிரசாத கடையை ஜம்முன்னு வச்சு டெண்டர் கோடி கோடியாக கொடுத்து வாங்குறீங்கள, அதே தரத்தோட அதே ஸ்டாண்டர்டோட பசு நெய் போடுறியோ இல்லையோ, சுத்தமான ஆவி நெய்யே நீ போட்டு பண்ணாலும் தமிழ்நாட்டில் போதும். ஏதாவது ஒழுங்காக போட்டு அந்த பக்தர்களுக்கு உடனே அதில் ஒரு வியாக்கியானம், இதில் இது கலந்துருக்குது தெரியுமா, அதில் அது கலந்துருக்குது தெரியுமா, மருந்து மாத்திரை ஜவ்வில் தெரியுமா, அதெல்லாம் மக்கள் எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகி தான் இருக்காங்க. ஆனால் பிரசாதம் மாதிரி இருக்கணும்னு தான் மக்கள் விரும்புகிறாங்க. மக்கள் கடா வெட்டுறான், மக்கள் இதை வெட்டுறான், மக்கள் அதை சாப்பிட்றான். எல்லா மிருகமும், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை மிருகமும் மனிதன் சாப்பிட்றான். பாம்பு சாப்பிட்றான், பல்லி சாப்பிட்றான், தேள் சாப்பிட்றான். அதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம். அதுக்காக பாம்பும் பல்லியும் வந்து பிரசாதத்தில் போட்டு சாப்பிட்டா என்னான்னு கேட்குறது நியாயமா? அதே போல் ஒரு மதத்துக்கு வந்து ஒரு மிருகமே பிடிக்காது, அந்த மிருகத்தை கொழுப்பை கொண்டு வந்து போட்டு அவங்க சாப்பிட சொன்னால் ஒத்துப்பியா? அதுபோல தான் எந்த மதத்தையும் இழிவாக பார்க்காத, எந்த மத நம்பிக்கையும் இழிவாக பார்க்காத. உணவு முறை யாருக்கு என்னென்ன விருப்பமோ அதெல்லாம் சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டோம். அதிலெல்லாம் எனக்கு எந்த வித மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் தெய்வ காரியங்கள், தெய்வ பிரசாதங்கள் வேந்தர் டிவி நேயர்களெல்லாம் மெயில் அனுப்பணும். தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கட்டும், இந்திய அரசாங்கம் இருக்கட்டும், எல்லாத்துக்கும் எங்களுடைய நம்பிக்கையை சிதைக்காமல் பாரம்பரியத்தை காப்பாற்றினாலே போதும் என்று
ஒரு மனதார பிரார்த்தனை செய்யுங்க. நடந்தது. இனிமேல் லட்டு யாராவது சாப்பிடாமல் இருப்பாங்களா? இன்னும் அதிகமாக லட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக இல்லை. இந்து தர்மத்தில் இன்றைக்கி இந்த பெருமாள் புரட்டாசியில் இப்படிப்பட்ட ஒரு திருவிளையாடல் பண்ணியிருக்காருன்னா, இந்த திருவிளையாடல் இந்து சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களிலும் இருக்கக்கூடிய கோல்மால்களுக்கு ஒரு மணி அடித்திருக்கிறார்கள். அந்த மணி பிரசாத கடையில் எல்லா இடத்துலையும் பிரசாத கடை இனி சிறப்பாக இயங்கும் என்பது தான் அதனுடைய ஐதீகம். சபரிமலையில் நடக்காத அக்கிரமம் அரவண பாயசத்தில் நடக்கலையா? ஸோ எல்லாமே மக்களுக்கு தெரிஞ்சால் தான் இதெல்லாம் சரி செய்யப்படக்கூடிய விஷயமாக மாறும் என்பதுக்காக தான் பெருமாளுடைய விளையாட்டாக தான் நான் பார்க்குறேன். வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இந்த வாரம் 30/9/2024 6/10/2024 வார பலனில் நாம் பார்க்க போகிறது பிள்ளைகள் விஷயத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அசௌகரியங்கள் ஏதாவது இருந்தாலும் செய்யக்கூடிய பரிகாரங்கள், தெய்வ மந்திரங்கள். இதை எப்போவுமே பர்மனெண்ட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா, குழந்தைங்க விஷயமாக ஏதாவது இருந்தால் இந்த பரிகாரத்தை கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க. அது சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் சரியாகும். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். பிள்ளைகள் விஷயத்தில் கண்டிப்பாக அனுமனை வழிபாடு செய்வது நன்மை. அனுமன் கோயிலுங்களுக்கு அந்த குழந்தை பேர், நட்சத்திரம் சொல்லி, கோத்திரம் சொல்லி வெத்தலை மாலை போடுறது. வெத்தலை மாலை கிடைக்காதவர்கள் வெத்தலை வாங்கி அனுமன் காலில் வச்சுட்டு அனுமன் சாலிசா சொல்கிறது. பிள்ளைகளுக்காக பிரசித்தி பெற்ற அனுமர் கோயில்களுக்கு பிள்ளைகளை கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாவே அற்புதமான அமைப்பு, சந்தோஷமான அனுகூலம் ஏற்படும். மேலும் இந்த வாரத்தில் கண்டிப்பாக கால் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறிது கவனம். கால் வலி, பாத வலி, நகங்களுக்குள்ளாக பிரச்சனை, இதெல்லாம் கொஞ்சம் மேஷராசி பார்த்துக்கணும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் மட்டும் மனமிட்டு பேசுகிறதும், சிலருக்கு பயணங்கள் மூலியமாக பிரிவுகள் வந்தால் அதை எடுத்துக்கொள்வதும், தொழில் முறை, உத்தியோக முறை, வியாபார முறையாக எந்த டிராவல் வந்தாலும் சந்தோஷமாக எடுத்துக்கொள்வதும், உத்தியோகம் சம்பந்தப்பட்ட, தொழில் சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட, படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் பெறுவதும், சந்தோஷமான அனுகூலத்தை பெறுவதும், மனதில் ஒரு நெளிவும் சந்தோஷமும் தெளிவும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தும். பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும். முதலீடுகளில் இருந்த பாதிப்பு பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு நம்பிக்கையும் ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது பெரிய ஆச்சரியத்தையும் பெரிய சந்தோஷத்தை தரும். ப்ரமோஷன் தடை நீங்கும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஐடியாக்கள் வரும். வியாபாரம், தொழில், தனிப்பட்ட ஒர்க் இருக்கிறவர்கள் அதிலெல்லாம் சந்தோஷமாக ஏற்றத்தை பெறக்கூடிய அற்புதமான வாரம் மேஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் பாதிப்பு, பிள்ளைகள் விஷயத்தில் சங்கடம் இருந்தால் பெருமாள் கோயில்களுக்கு செல்வது அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெருமாள் கோயில்களுக்கு சென்று குழந்தைங்கள் பேர், நட்சத்திரம் இதெல்லாம் சொல்லி, கோத்திரத்தை சொல்லி, பசுனையை உள்ள தீபத்துக்கு சேர்ப்பது அனுகூலமான அமைப்பு. பெரிய அளவுக்கு சந்தோஷம், ஆச்சரியத்தை ஏற்படுத்தி தரும். தளிகை வெண்பொங்கலுக்கு பணம் கட்டி பக்தர்களுக்கு விநியோகம் பண்ண சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சங்கடம், வேலை கிடைக்கல, கல்யாணம் ஆகல, ஹெல்த்தில் பாதிப்பு இருக்குது, அவருக்கும் உங்களுக்கும் ஏதாவது மனஸ்தாபம் இருக்கெல்லாம் தீந்துடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய அதே போல் பிரசித்தி பெற்ற பெருமாள் கோயில்களுக்கு கூட்டின்னு போகிறது வருஷத்தில் ஒரு முறை நல்லது ஏற்படும். இந்த வாரம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வயிறு சம்மந்தப்பட்ட உபத்திரம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ரிஷபராசிக்காரங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் இல்லாமல் இருக்கணும். கண்டிப்பாக வயிறு கழிவுகள் போகிற இடத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். சுபவிரய பிராப்தம் கன்ஃபார்மாக ஏற்படும். பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம், சந்தோஷ அமைப்பு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகளை
நிறைவேற்றக்கூடிய காலகட்டம். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் எல்லாம் பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்துவது கண்கூடாக பார்க்கலாம் ரிஷபராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அம்மன் வழிபாடு வெள்ளிக்கிழமையில் பிள்ளைகள் விஷயத்தில் இருக்கக்கூடிய பாதிப்பை நிவர்த்தி பண்ணும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரசித்தி பெற்ற அம்மன் வழிபாடு உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அதேபோல் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு விளக்கு போட பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் கன்ஃபார்மாக நிவர்த்தி ஏற்படும். சௌந்தரிய லகரி கேட்க கேட்க பெரிய அளவு சந்தோஷமும் பெரிய அளவு அனுகூலமும் பெரிய அளவு ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான பாடல்தான் சௌந்தரிய லகரி என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் உபத்திரம் சளி தொந்தரவு இதிலெல்லாம் இந்த வாரம் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். தொழில் வியாபாரத்தில் பணவரவில் இருந்த பாதிப்பு படிப்படியாக குறைவதும் அதில் சரியாக முறையாக நீங்கள் இருந்தால் நல்ல முன்னேறுவதும் காணப்படும். பழைய கடன்களை செட்டில் செய்வதற்கு உங்கள் முயற்சி வெற்றி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் சார்ந்த டெவலப்மெண்ட் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறந்த ஏற்றமும் சிறந்த அனுகூலமும் மனதிற்கு திருப்தியும் சந்தோஷத்தை தரும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். வாகனங்களில் மட்டும் பழுதை சரி செய்து கொள்ளாமல் வாகனங்களை பயன்படுத்துவது தேவையில்லாத உபத்திரத்தையும் தேவையில்லாத சங்கடத்தையும் ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கலெல்லாம் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயத்தில் அனுகூலமான காலகட்டம் என்பது மிதுன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த வாரத்தில் கண்கூடாக பார்க்கலாம். இரத்தபந்த உறவுகள் தாய்வழி உறவுகள் தந்தை வழி உறவுகள் பெற்றோர் முறை உறவுகளில் சிறிய பாதிப்புகளுக்கும் மனமிட்டு பேசுவதும் அவர்கள் தேக ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அண்டர்டேக் பண்ணுவதும் உங்களுடைய தலையாய் கடமை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கண்டிப்பாக முருகர் வழிபாடு பிள்ளைகள் விஷயத்தில் அற்புதமான ஏற்றத்தை தரும். சுப்பிரமணிய புஜங்கத்தை கூறுவதோ கேட்பதோ பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த மன கஷ்டங்கள் தேகாரோக்கிய குறைபாடுகள் எல்லா விதமான சுபகாரிய தடைகளும் நிவர்த்தி ஏற்படுத்தும். பிரசித்தி பெற்ற முருகர் கோயில்களுக்கு ரெகுலராக ஒரே கோயிலாக பார்த்து வருடத்துக்கு ஒரு முறை கூட்டிகிட்டு போகிறது அனுகூலமான அமைப்பை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளுக்கு மாதத்துக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை முருகர் சன்னிதானத்தில் போய் பால் அபிஷேகமோ ஏதாவது ஒரு அபிஷேகத்துக்கு பணம் கட்டுவதோ அல்லது பொருள் வாங்கி கொடுப்பதோ சுபிச்சம். அதில் சந்தனம் வாங்கி கொடுப்பது அதை விட சுபிச்சம் அனுகூலத்தை தரும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக மன அழுத்தத்தில் மட்டும் சிறிது கவனம். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும். பயணங்கள் லாபத்தை ஏற்படுத்தி தரும். திட்டமிடாத விஷயங்கள் கூட ப்ரமோஷனை ஏற்படுத்தி தரும். பெரிய பொறுப்புகள் வரலாம். அரசுத்துறை தனியார் துறையில் இருந்தவர்களுக்கு பிரச்சனைகள் இருந்த அமைப்பு மாறி ப்ரமோஷன் தடைகள் கூடும். கௌரவம் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ஏற்றம் அபிவிருத்தி கண்கூடாக பார்க்கலாம். வேலையே இல்லாதவர்களுக்கு கூட வேலைகள் கிடைக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். புரட்டாசி மாதத்தில் சுபகாரியத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். டக்கு டக்கென்று சுபகாரியங்கள் அனுகூலத்தை தரும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை சிறிது கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய காலகட்டம் என்பதை மட்டும் கடகராசிக்காரர்கள்
உணர்ந்து கொள்ளலாம். வாகனங்களில் அஷ்டம சனி வக்கர சனியாக இருந்தாலும் வித்தைகள் காட்டாமல் இருப்பது கடகத்திற்கு மிக மிக முக்கியம். தைரியத்துடன் முன்னோக்கலாம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய நல்ல காலகட்டம். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் பரமானந்தத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது பெரிய அளவு ஆச்சரியத்தையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். தொழிலில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி. முயற்சிகள் எடுத்தால் வெற்றிகள் ஏற்படுத்தும். வீண் விதண்டாவாதம் செய்து கொண்டு நல்ல காலகட்டத்தை கெடுத்து கொள்ளாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். கண்டிப்பாக குரு வழிபாடு, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு விளக்கேற்றுவது, அர்ச்சனை செய்வது, அபிஷேக பொருள் வாங்கி கொடுப்பது என்று செய்ய செய்ய பிள்ளைகள் விஷயம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய அனுகூலத்தை தரும். வருஷத்துக்கு ஒரு முறை தென்குடி திட்டை அல்லது ஆலங்குடி குருஸ்தலம் அல்லது பக்கத்தில் பிரசித்தி பெற்று இருக்கக்கூடிய குருஸ்தலத்துக்கெல்லாம் செல்வது பெரிய அளவுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். குரு காயத்ரியை 11 முறை தினம் ஜபிக்க ஜபிக்க ஒலிக்க ஒலிக்க குழந்தைகள் விஷயத்தில் மேன்மை அடையக்கூடிய அற்புதமான பிராப்தம் ஏற்படுத்தி தரும். புத்திர சந்தானத்தில் இருந்த பாதிப்புகளையும் நிவர்த்தி ஏற்படுத்தி தரும் சிம்மராசிக்காரர்களுக்கு என்பது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வாரத்தில் காது மூக்கு தொண்டை சளி தொந்தரவு ஹார்மோனல் குறைபாடுகள் சிறிது கவனமாக பார்த்து கொள்ளலாம். மனதிற்கு பிடித்த பொருள் சேர்க்கை, ஃபோன் வாங்கிறது, டிவி வாங்கிறது, ஃப்ரிட்ஜு வாங்கிறது, நகை வாங்கிறது, ஏதாவது ஒரு பொருள் வாங்கிறதெல்லாம் ஏற்படும். தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்தி ஏற்படும். பிடித்த நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய பிராப்தம் ஏற்படும். கண்டிப்பாக படைப்பாளிகள், கலைத்துறையினர், மியூசிக் லவர்ஸுக்கெல்லாம் அனுகூலங்கள் காணப்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும். உத்தியோகத்தில் அற்புத ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் வார்த்தைகளில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பமாகட்டும், வெளியிடமாகட்டும், தொழிலாக இருக்கட்டும், ஆவேசப்படுவது, உணர்ச்சி வசப்படுவது கூடவே கூடாது என்பதை மட்டும் சிம்மராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். தொழில்துறை பெரிய அளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு அற்புதமான அமைப்பு, ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பு. குழந்தைகள் விஷயத்தில் காணப்பட்ட பிரச்சனை, புத்திர சந்தானத்தில் குறைகள் இருந்தால் கண்டிப்பாக சிவன் வழிபாடு. திங்கட்கிழமைகளில் சிவனுக்கு நல்லெண்ணெய் கொடுப்பது, பில்வம் கொடுப்பது, அபிஷேக பொருள் கொடுப்பது, கண்டிப்பாக அரிசி மாவு கொடுப்பதெல்லாம் விசேஷம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பிரசித்தி பெற்ற நவகிரக ஸ்தலத்தாக இருக்கட்டும், திருவண்ணாமலையாக இருக்கட்டும், ஸ்ரீசைலமாக இருக்கட்டும், பிரசித்தி பெற்ற சிவன் கோயில் வருஷத்துக்கு ஒரு முறை ரெகுலராக அதே கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறது விசேஷம். காசிக்கு தான் போவேன் என்றாலும் சந்தோஷமாக போகிறது கன்னி ராசிக்காரர்களுடைய குழந்தைகளுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். கண்டிப்பாக நரம்பு, கண், முதுகு வலி, ஷோல்டர் பெயின் எல்லாத்துலேயும் கவனம். பணம் கொடுக்கல் வாங்கலில் ஒரு நெருடல் காணப்படும். செலவுகள் வரவுக்கு மீறி அதிகமாக காணப்படும். அதனால் ஒரு மன அழுத்தம் காணப்படும். எல்லாரிடத்திலும் பணம் கேட்கக்கூடிய நிர்பந்தம் ஏற்படுத்திவிடும். சிலர் அதில் கேலி கிண்டல் செய்வார்கள். அது பெரிய மன வருத்தத்தை ஏற்படுத்தும். சிறிது கவனமாக இருங்கள். மேலதிகாரிகள் விஷயத்தில் அதிக எச்சரிக்கையுடன் இருங்கள். கொடுக்கல் வாங்கலில் மிக மிக கவனமாக இருங்கள். வாக்குவாதம் வேண்டாம், அதிக ரோஷம் வேண்டாம். கெட்ட இருக்கக்கூடிய நேரத்தில் ரோஷம் பட்டு என்ன செய்வது என்பதை யோசித்து கொள்ளுங்கள். செல்வி மேல் கோபப்பட்டாலும் இதுதான் முக்கியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது மிக மிக முக்கியம் என்பதை கன்னியாராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தொழில் சார்ந்த விஷயம், வியாபார சார்ந்த விஷயம், தேகாரக்கு சார்ந்த விஷயத்தில் கவனம் கவனம் மிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய
சனிக்கு விளக்கு போடுவதும் அபிஷேக ஆராதனை செய்வதும், கண்டிப்பாக விளக்கென்றால் வெறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவதும் எள்ளு தீபம் ஏற்றுவது கூடவே கூடாது. துளாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய சனியுடைய அனுகூலம் கிடைக்க கிடைக்க புத்திர சந்தானம் அமைப்பு, பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம், பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம், வருடத்துக்கு ஒரு முறை திருநள்ளாறு அல்லது வெக்காளியம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய பொங்கு சனி அல்லது திருக்கொல்லிக்காடியில் இருக்கக்கூடிய பொங்கு சனி அல்லது குச்சனூரில் இருக்கக்கூடிய பொங்கு சனி கோயில்களுக்கெல்லாம் குழந்தைகளுடன் செல்வது மிகப்பெரிய ஏற்றம் நடக்கும். அங்கே வெறும் நல்லெண்ணெய் கொடுப்பது, பசுநெய் கொடுப்பது, விபூதி கொடுப்பது, குங்குமத்தை கொடுத்து வைத்து எடுத்துக்கொண்டு வந்து அதை குழந்தைகள் பயன்படுத்த அனுகூலத்தை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். சனி விபூதியை தொப்புளில் வைத்து கொள்ளக்கூடிய துளாராசிக்காரர்களுடைய வம்சம் பெரிய அளவுக்கு ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இந்த வாரம் சுபவிரய பிராப்தம் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். முதுகு தண்டுவடம், அலர்ஜி, ஒவ்வாமை விஷயத்தில் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும், ஏற்றங்கள் காணப்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோகம் ஏற்றத்திற்கு உண்டான அமைப்பு காணப்படும். உத்தியோக மாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை வர வைக்கும். தனிப்பட்ட முறையில் இருந்த செல்வாக்கு பெரிய அளவுக்கு அனுகூலத்தை பெற்றுத்தரும். புதிய கடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம் என்று ஏற்றத்துக்கு ஒரு குறையில்லாமல் டக்குன்று சகல விதத்தில் நன்மையும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை துளாராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கன்ஃபார்மாக குரு வழிபாடு என்பது மகான்கள் வழிபாடு, ராகவேந்தர் வழிபாடு, ரமண மகரிஷி வழிபாடு, விசிறி சாமியார் வழிபாடு, விபூதி சாமியார் வழிபாடு என்று உங்களுக்கு எந்தெந்த குரு, சாய்பாபா வழிபாடு என்று எந்தெந்த குரு மகான்களாக மனிதனாக பிறந்து மகான்களாக மாறிய யாரை நீங்கள் கும்பிட்டாலும் விருச்சகத்துக்கு ஏற்றத்தை பிள்ளைகள் விஷயத்தில் தரும். புத்திர சந்தானத்தில் இருக்கக்கூடிய குறைகள் நீக்கும். மகான்கள் நாமகீர்த்தனை சொல்ல சொல்ல குங்குமப்பூ போட்டு தினமும் குழந்தைகளுக்கு கொதிக்க வைத்து குடிக்க வைக்க அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் தேக ஆரோக்கியத்தில் மட்டும் சளி தொந்தரவு, வயிற்று உபத்திரம், அசிடிட்டி கோளார் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். 40 வயதை கடந்தவர்கள் கண்டிப்பாக முழு உடல் பரிசோதனை செய்து கொள்வது கார்த்திகை மாதத்துக்கு முன்பாக பல விதத்தில் நன்மை ஏற்படும். ஏனென்றால் ரத்தம் போகின்ற இடம் சிறு அடைப்புகள் காணப்படக்கூடிய காலகட்டத்தை உருவாக்கும். அதாவது கார்த்திகை மாதத்தில் அதற்கு முன்பாக சோதித்து விட்டால் எந்த பாதிப்பும் இருக்காது. பெரிய அளவு அனுகூலம், பெரிய அளவு சந்தோஷம், பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம், தொழிலில் ஏற்றம் பெறும், பூமி சம்பந்தப்பட்ட அனுகூலம் காணப்படும், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும், ப்ரமோஷன் தடைகள் நீங்கும், அசையா பொருள் சேர்க்கை ஏற்படும், சுபவிரய பிராப்தம் ஏற்படும், வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படும், உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி, திருமண அமைப்பில் இருந்த பாதிப்புகள் டக்குன்ற நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த பலவிதமான சிக்கல்கள் பரிபூர்ணமான நிவர்த்தி ஏற்படுவது ஆச்சரியமும் சந்தோஷமும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக எல்லா விதத்திலும் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு செவ்வாய்க்கிழமை துர்கை வழிபாடு, துர்கை தேவி வழிபாடு, உக்கிரத்தாய் வழிபாடு, வாராகி வழிபாடு, சூலினி வழிபாடு, பிருத்திங்கரா வழிபாடு எல்லாம் அனுகூலத்தை தரும். பட்டீஸ்வரம் துர்கை
வருடத்துக்கு ஒரு முறை செல்வதும் அல்லது சமயபுரத்தாளுக்கு செல்வதும் அல்லது கோமதி அம்மன் சன்னிதானத்துக்கு செல்வதும் சங்கரங்கோயிலில் விசேஷம் பிள்ளைகள் ரூபத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். மாதத்துக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை துர்க்கை கவசம் செய்வது, செவ்வாய்க்கிழமைகளில் ராகு காலத்தில் துர்க்கைக்கு அர்ச்சனை செய்வது, பசுனை தீபம் விளக்கு அகலில் ஏற்றுவதெல்லாம் உங்கள் குழந்தைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடத்தையும் நீக்கக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். சளி தொந்தரவு, தொண்டையில் இருக்கக்கூடிய பாதிப்பு கவனமாக பார்த்து கொள்வது மட்டும் மிக மிக முக்கியம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட தடைகள் நிவர்த்தி ஏற்படும். ப்ரமோஷன் தடைகள் வந்து சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த சிக்கல் தீரும். குடும்பத்தாருடன் உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய பிராப்தம் ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். பணவரவுக்குண்டான உத்தரவாதம் ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய அளவு பாராட்டப்படும். அரசு அதிகாரிகள், தனிப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு ப்ரமோஷன் காரியங்களெல்லாம் நீங்கும். இன்க்ரிமெண்ட் வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அதிகம் ஏற்ற பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் வழிபாடு சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது. பள்ளி கொண்ட பெருமாள் விஷ்ணு அவதாரம் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும். வருடத்துக்கு ஒரு முறை ஸ்ரீரங்கநாதருடைய விஸ்வரூப தரிசனம் செய்ய குழந்தைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சகலவித தோஷமும் நிவர்த்தி ஏற்படும். குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஏற்றமும் அனுகூலமும் கிடைக்கக்கூடிய பரிகாரம் விஷ்ணு காயத்ரி 11 முறை கேட்க சகல விதத்தில் ஜெயமும் அனுகூலம் காணப்படும். எந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் விஷ்ணு சகசரநாமத்திற்கு உண்டான அர்ச்சனையோ அல்லது சகசரநாம அர்ச்சனையோ செய்வது மாதத்துக்கு ஒரு முறை செய்ய ஏற்றத்தை பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை மகர ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம். இந்த வாரம் கண்டிப்பாக பரம்பரையாக இருக்கக்கூடிய நோய் உபத்திரங்கள், முதுகு வலி, கழுத்து வலி, சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் போன்ற விஷயத்தில் கவனம். வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். சிலருக்கு சிறு வயிற்று உபத்திரம், பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் திடீரென்று பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அந்த விஷயத்தில் மட்டும் கவனம். பெற்றோர் வழி உறவுகள், தந்தை வழி உறவுகள், தாய் வழி உறவுகளில் வாக்குவாதம் வேண்டாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு வயது பெரியவர்களுடைய தேக ஆரோக்கியத்தை கூட கவனமாக பார்த்து கொள்வது மகரத்திற்கு மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பயணங்களில் சிறிது கவனம். நேரம் தவறி ஓடுவதை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். ஏதோ ஒரு டிப்ரெஷன், மன அழுத்தத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அதில் எளிதாக கடந்து போனீர்கள் என்றால் பெரிய பாதிப்புகள் கண்டிப்பாக வராது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கிருஷ்ணர் வழிபாடு. நாராயணியத்தில் இருக்கக்கூடிய 100வது தசாங்கத்தை கேட்க குழந்தைங்கள் விஷயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அசௌகரியங்களும் மாறிவிடும். வருஷத்துக்கு ஒரு முறை குருவாயூர் கோயிலுக்கு சென்று குழந்தைகளுக்கு பிடித்த 54 பொருளில் ஏதாவது ஒரு பொருள் துலாபாரம் கொடுக்க அனுகூலம் காணப்படும். பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த கிருஷ்ணர் கோயிலுக்கு செல்வதும் விசேஷ பலனை தரும். கிருஷ்ணர் இல்லை என்றால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள், ஆஞ்சநேயர், மகாலட்சுமி என்று வைணவ கோஸ்தலத்துக்கு செல்ல அனுகூலங்கள் ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அனுகூலமான பிராப்தம் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். கும்பராசிக்காரர்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு, தொழில் சம்பந்தப்பட்ட கோளாறு, சிறிது கவனம். சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது மிக மிக முக்கியம். மேலதிகாரிகளாக இருக்கட்டும், உடன் வேலை செய்பவர்களாக இருக்கட்டும், எந்தவித வாக்குவாதத்தையும் ஐயா வைத்து கொள்ளாமல் இருப்பது விசேஷமான பலனையும் சந்தோஷத்தை தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அதீத முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த
சிக்கல் ஒன்று, அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். அடக்கி வாசிப்பது நன்மை தரும். சட்டத்துக்கு புறம்பானவர்கள் நிலையில் கூட அண்ணாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். தேகாரக்கத்தில் படபடப்பு, பால்பிட்டேஷன், பிபி மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சுகர் எல்லாம் திடீரென்று உங்கள் அறியாமல் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். ஏதோ ஒரு மன அழுத்தம் உள்ளுக்குள்ளே இருக்கும். அதனால் இந்த சுகர் போன்ற பூதாகாரமான நோய் பதுங்கி இருந்து பாய பார்க்கும். மிக கவனமாக பார்த்து கொள்வது மிக முக்கியம். உத்தியோகம் பார்த்து கொள்ள வேண்டும். மேலதிகாரிகள் விஷயத்தில் பார்த்து கொள்ள வேண்டும். பயணங்கள் சமயத்தில் பார்த்து கொள்ள வேண்டும். ஆக மொத்தத்தில் சூரியனின் தாக்கம் அஷ்டமத்தில் இருப்பதும் கேதுவின் தாக்கம் அஷ்டமத்தில் இருப்பதும் எல்லாவற்றிலும் அடக்கி வாசிப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக சிவன் சரணாகதி அடைவதும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை சரணாகதி அடைவதும் ஏற்றத்தை பெறும். வருடத்துக்கு ஒரு முறை திங்களூர் செல்வதும் திருப்பதி மலை பெருமாள் சன்னிதானத்தில் இரவு நேரம் தங்குவது பிள்ளைகளுக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெறும். கோவிந்த நாமாவளி சொல்ல சொல்ல அனுகூலத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயம் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் சிவனை சரணாகதி அடைவதும் வில்வத்தை கொடுக்க கொடுக்க பெரிய அளவு ஆச்சரியத்தையும் நம்பிக்கையும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மன அழுத்தத்தில் மட்டும் இந்த வாரம் சிறிது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மன அழுத்தம் வருவதற்கு மலக்குடலில் பிரச்சனைகள் காணப்படும். அந்த விஷயத்தில் கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்கள்லாம் ஏற்றம் தரும். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். பெற்றோர் பெரியோருடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். வண்டி வாகன மாற்றங்கள் மனதிற்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தி தரும். மனதில் இருந்த கனவுகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம். உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். தூக்கமின்மையால் மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்பவர்கள் புத்திசாலிகள். தூக்கத்திற்கு மிக முக்கியத்துவம் கொடுங்கள். எப்பொழுதும் ஃபோனை நோண்டிக்கொண்டே இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு கை தானாக நோண்டக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கூட தேகாரோக்கிய குறைபாடுகள் ஏற்படலாம். மனம் பேதலிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படலாம். பெற்றோர் பெரியோர் துணை அல்லது துணைவியார் சொல்வதையும் நண்பர்கள் சொல்வதையும் தயவுசெய்து காது கொடுத்து கேட்பது மீனத்திற்கு மிக மிக முக்கியம். புரட்டாசி முடிந்து வரக்கூடிய ஐப்பசி மாதத்திற்கு பிரச்சனைகள் ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு காட்டுவதனால் புரட்டாசியிலே புத்திசாலித்தனமாக இருப்பதும் அனாவசிய முதலீடுகளை தவிர்த்து கொள்பவர்களும் புத்திசாலிகள். என்னை திட்டுவதனால் எனக்கு ஒன்றும் குறையில்லை, நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 30/9/2024 முதல் 6/10/2024 வரை உள்ள இந்த வாரத்திற்குண்டான எளிய பரிகாரங்களும் தெய்வ வழிபாடுகளையும் அதற்குண்டான என்ன பலன்கள் என்பதை பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.